பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல 8வது பாடலான திசைகள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் படிக்கலாம். சென்ற வகுப்புல இந்த திசைகள் பற்றின பாடத்துல நாங்கள் பிரதான திசைகள் 4 பார்த்த நாங்கள் பிரதான திசைகளாக வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய 4 திசைகளையும் படிச்ச நாங்கள். அதோட உபதிசைகளாக வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு ஆகிய 4 திசைகளையும் பார்த்த நாங்கள். திசைகள் பாடத்தை பொறுத்தவரையில 4 பிரதான திசைகள் இருக்குது, உபதிசைகள் 4 இருக்குது. இந்த 8 திசைகளையும் வச்சுக்கொண்டு ஒரு இடத்தினுடைய அமைவை நாங்கள் எவ்வாறு சொல்றது என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல படிச்சாங்கள். இப்ப திசைகள்ல உங்களுக்கு அப்படித்தான் கேள்வி வரும். அதாவது ஒரு வரிப்படம் வந்திருக்கு. அதாவது இப்போ இதுல நடுவுல வீடு இருக்குது. வீட்டுக்கு மேற்பக்கமாக கோவில் இருக்குது. கீழே இதுல குளம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளலாம். இங்கால நூலகம் இருக்குது. இங்கால பாடசாலை. திசைகள் பாடத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு கேள்வி எவ்வாறு வரும்? பிரதான திசைகள் 4 மட்டும் வச்சுக்கொண்டு இந்த வரிப்படம் காட்டப்பட்டிருக்கும். இதோட இந்த உபதிசைகளும் கலந்து வார மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கும். இப்ப இந்த திசையில உதாரணமாக இங்க தபாலகம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளலாம். இதுல பேருந்து நிலையம், இதுல வைத்தியசாலை. திசைகள் பாடத்துல உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்? அப்படி ஒரு வரிப்படம் தரப்பட்டிருக்கும். இந்த படத்துல இருந்து ஒரு இடத்தின் அமைவை நாங்கள் அந்த திசைகளை 8 திசைகளையும் பயன்படுத்தி சொல்ற மாதிரியான கேள்விகள் வரும். இப்ப உதாரணமாக பாருங்க, தபாலகத்திற்கு எந்த திசையில வீடு இருக்குது? நாங்கள் முதலாவதாக வடக்கு திசையை நாங்கள் காண வேண்டுமெண்டா என்ன செய்வோம்? மேற்பக்கமாக வடக்கு திசை மேல இங்க வடக்கு இருக்கு. பிரதானமாக நாங்கள் இது இங்க வடக்கண்டு வச்சு கொள்ளுவோம். மேற்பக்கமாக வடக்கு. இதுல வடக்கு திசை கோவில் வடக்கு பக்கமாக இருக்குது. வடக்குக்கு கீழே குளம் இங்க கீழே இருக்கும். தெற்கு பக்கமாக குளம் இருக்கும். நூலகம் கிழக்கு திசையில, பாடசாலை மேற்கு திசையில இருக்கும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இப்படித்தான் நாங்கள் அந்த புத்தகத்துல படிக்கும்போது திசைகளை அப்படித்தான் குறிச்சு காட்டுவோம். அப்ப இந்த வரிப்படத்துல இருந்து என்ன மாதிரி கேள்வி வரும்? தபாலகத்திற்கு எந்த திசையில வீடு இருக்குது? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? தபாலகத்துல இருந்து கொண்டு பிரதானமான 4 திசைகளையும் பார்ப்போம்.
தபாலகத்தில இருந்து கொண்டு பார்க்கும்போது தபாலகத்துக்கு மேல எப்படி பிரிப்போம்? தபாலகத்தில இருந்து கொண்டு பார்க்கும்போது மேற்பக்கமாக வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, இந்த பக்கமாக கிழக்கு திசை, இங்கால மேற்கு திசை. தபாலகத்துல இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்? தபாலகத்திற்கு எந்த திசையில வீடு இருக்குதுன்னு பார்க்க வேணும். ஆகவே பாருங்கோ, தபாலகமானது இங்க இருக்குது. தபாலகத்துக்கு வடக்கு திசையில நூலகம் இருக்குது. தபாலகத்துக்கு மேற்கு திசையில குளம் இருக்குது. அப்ப இந்த குளத்துக்கும் நூலகத்துக்கும் இடையில வீடு இருக்குது. வீடு இந்த திசையில இருக்குது. ஆகவே எந்த இரண்டு பிரதான திசைகளுக்கு இடையில வீடு இருக்குது? வடக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில வீடு இருக்குது. அப்ப வீடு தபாலகத்துக்கு எந்த திசையில இருக்கும்? வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள உபதிசையான வடகிழக்கு திசையில வீடு இருக்கும். அப்ப தபாலகத்தில இருந்து பார்க்கும்போது வீடு எந்த திசையில இருக்குது? வடகிழக்கு திசையில இருக்குது. தபாலகத்துக்கு வடகிழக்கு திசையில வீடு இருக்குது அப்படின்னு நாங்கள் எழுதி கொள்ளுவோம். அதே போல இன்னும் 2 இடங்களை பார்ப்போம். வீட்டில இருந்து வீட்டுக்கு எந்த திசையில வைத்தியசாலை இருக்கிறது? வைத்தியசாலையானது வீட்டிற்கு எந்த திசையில் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க போறோம். அப்ப வீடை வச்சுக்கொண்டு வீட்டுல இருந்து கொண்டு நாங்கள் பிரதான 4 திசைகளையும் பார்ப்போம். வீட்டுக்கு மேற்பக்கமாக வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, இங்கால கிழக்கு இருக்கும், இங்கால மேற்கு திசை இருக்கும். அப்ப வைத்தியசாலை வீட்டில இருந்து பார்க்கும்போது வீட்டுக்கு எந்த திசையில வைத்தியசாலை காணப்படுகிறது? வீட்டில இருந்து வைத்தியசாலைக்கு போக வேண்டுமென்றா நாங்கள் எந்த திசை வழியாக போக வேண்டும் அப்படி என்று கேள்வி வந்ததாண்டா நாங்கள் அந்த வீட்டில இருந்து கொண்டு பிரதானமான 4 திசைகளையும் பார்ப்போம். மேல வடக்கு திசை, வடக்குக்கு எதிராக கீழே தெற்கு திசை, வலப்பக்கமாக கிழக்கு, இடப்பக்கமாக மேற்கு. வைத்தியசாலை வீட்டுக்கு எந்த திசையில இருக்கும்? வீட்டுக்கு வடக்கு பக்கமாக கோவில் இருக்குது. வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக நூலகம் இருக்குது. அப்ப வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வைத்தியசாலை இருக்குது. ஆகவே வீட்டிற்கு வடகிழக்கு திசையில வைத்தியசாலை இருக்குது என்று நாங்கள் எழுத வேண்டும். வீட்டில இருந்து பார்க்கும்போது வீட்டிற்கு வடகிழக்கு திசையில வைத்தியசாலை இருக்குது. வீட்டில இருந்து வைத்தியசாலைக்கு போக வேணும் என்றால் நாங்கள் எந்த திசையில போக வேணும்? வடகிழக்கு திசையில போக வேணும் என்று விளங்கி கொள்ள வேணும். இப்ப பிரதான திசைகள் 4 வரும்போது நாங்கள் எழுதிடுவோம். இப்ப வீடண்டா வீட்டுக்கு வடக்கு பக்கமாக கோவில் இருக்குது. வீட்டுக்கு தெற்கு பக்கமாக குளம் இருக்குது. வீட்டுக்கு கிழக்கு திசையில நூலகம் இருக்குது. வீட்டுக்கு மேற்கு திசையில பாடசாலை இருக்குது. இப்ப வீட்டை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டா நாங்கள் பிரதான 4 திசைகளையும் எழுதிடுவோம். அதே மாதிரி வீட்டுக்கு வடகிழக்கு திசையில வைத்தியசாலை இருக்குது. வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில கபாலகம் இருக்குது. வீட்டுக்கு தென்மேற்கு திசையில பேருந்து நிலையம் இருக்குது. வீட்டுக்கு தெற்கு பக்கமாக குளம், மேற்கு பக்கமாக பாடசாலை. வீட்டுக்கு தெற்குக்கும் மேற்குக்கும் வீட்டில் இருந்து பார்க்கும்போது தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில பேருந்து நிலையம் இருக்குது. ஆகவே வீட்டுக்கு தென்மேற்கு திசையில பேருந்து நிலையம் இருக்குன்னு எழுதிடுவோம். ஆனால் நடுவில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு திசைகளை காண்றது இலகுவானதாக இருக்கும். வேற ஏதாவது நாங்கள் உதாரணமாக இந்த வைத்தியசாலையில இருந்து கேள்விப்பட்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? வைத்தியசாலையில இருந்து கொண்டு வைத்தியசாலையில இருந்து பார்க்கும்போது வீடு எந்த திசையில இருக்குது? அல்லது வைத்தியசாலையில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு நாங்கள் எந்த திசை வழியாக போக வேணும் அப்படி கேட்டா என்ன செய்ய வேணும்? நாங்கள் நடுவில இருந்து காண்றது ஈஸி. வீடு மையமாக இருக்குது. மையத்துல இருந்து மேல வடக்கு, கீழே தெற்கு, வலப்பக்கமாக கிழக்கு திசை,
இடப்பக்கமாக மேற்கு திசை என்று எழுதிடுவோம். ஆனா வைத்தியசாலையில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு எந்த திசையில போக வேணும் அப்படின்னா வைத்தியசாலையை வச்சு கொண்டு கேட்கும் போது நாங்கள் என்ன செய்வோம், வைத்தியசாலையினுடைய பிரதான திசைகளை நாங்கள் அவதானிப்போம். வைத்தியசாலை என்றா மேல வடக்கு திசை இருக்கும், கீழே தெற்கு திசை இருக்கும், வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில வலப்பக்கமாக கிழக்கு திசை இருக்கும், இடப்பக்கமாக மேற்கு திசை இருக்கும். வைத்தியசாலையில இருந்து கொண்டு வைத்தியசாலையில இருந்து வீட்டுக்கு அப்படி என்ன திசையில போக வேணும் அப்படி என்று கேட்டாங்கன்னா வைத்தியசாலையினுடைய பிரதான திசைகளை நாங்கள் அவதானிக்க வேணும். இப்ப பாருங்கோ, வைத்தியசாலைக்கு தென்பக்கமாக தெற்கு திசையில நூலகம் இருக்குது, மேற்கு திசையில கோவில் இருக்குது, ரெண்டுக்கும் இடையில வீடு இருக்குது. ஆகவே தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில உள்ள உபதிசைக்கு என்ன பெயர்? தென்மேற்கு திசை. ஆகவே வைத்தியசாலையிலிருந்து வீடு செல்வதற்கு நாங்கள் தென்மேற்கு திசையில் செல்ல வேணும். தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையில வீடு இருக்குது. ஆகவே வைத்தியசாலையிலிருந்து வீட்டுக்கு செல்வதற்கு நாங்கள் தென்மேற்கு திசையில செல்ல வேணும் என நாங்கள் எழுத வேணும். அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்தினுடைய அமைவை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த இடத்துல இருந்து கொண்டு பிரதானமான 4 திசைகளையும் நாங்கள் கண்டமண்டா பிரதான 4 திசைகளையும் எடுத்துரைக்கும் போதுதான் நாங்கள் இன்னொரு இடத்தினுடைய அமைவை இந்த இடத்தினுடைய பிரதான திசைகளை வச்சு கொண்டு கூற முடியும். திசைகள்ல எங்களுக்கு இந்த மாதிரி இதே மாதிரியான ஒரு வரிப்படம் தரப்பட்டு கேள்வி நிச்சயமாக வரும். அடுத்ததாக இந்த திசைகள் தொடர்பாக திசைகளை பார்த்த நாங்கள் இந்த திசைகளுக்கு மேலதிகமாக நாங்கள் அதாவது ஒரு பொருளினுடைய அமைவை விவரிக்க தேவையான 2 எண்ணக்கருக்களை பற்றி பார்க்க போறோம். அவை எவை என்றா கிடையும் நிலை குத்தும். இந்த திசைகள் பாடல்கள் தான் இருக்குது. கிடை என்றா என்ன, நிலை குத்தண்டா என்ன? கிடையும் நிலை குத்தும். திசைகள்ல நாங்கள் பிரதான திசைகளும் அவற்றுக்கு இடையில வார ஒவ்வொரு திசைகளையும் பற்றி படிச்ச நாங்கள் இந்த திசைகளுக்கு மேலதிகமாக யாதேனும் ஒரு பொருளின் அமைவை விவரிக்க தேவையான மேலும் 2 எண்ணக்கருக்களை பற்றி பார்க்க போறோம். ஒன்று கிடை, இன்னொன்று நிலை குத்து. கிடை என்றா என்ன, நிலை குத்தண்டா என்னன்னு பார்க்க போறோம். பாருங்கோ, கிடை அப்படி என்றா என்ன, கிடைத்தளம் என்றா என்ன? இப்ப நாங்கள் உதாரணமாக ஒரு பாத்திரத்துல நீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம் உண்டு நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த நீரானது அசையாமல் இருக்கும் போது அந்த நீரின் மேற்பரப்பை நாங்கள் என்ன சொல்லலாம்? கிடைத்தளம் என்று சொல்லலாம். அப்ப கிடை என்றால் உதாரணமாக நாங்கள் நிற்கக்கூடிய கிடை என்பது ஒரே மட்டத்துல காணப்படும், சரிவாக எல்லாம் இருக்காது. நாங்கள் வீட்டில இருக்கக்கூடிய தரையெல்லாம் இப்படி இருக்கும், அப்படி கிடையாக இருக்கும். பெரும்பாலும் அந்த தரையில சரிவு அப்படியெல்லாம் காணப்படாது. அப்ப ஒரே மட்டத்தில் காணப்படும் மேற்பரப்பை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? கிடை என்று சொல்றோம். கிடை என்றா என்ன? ஒரே மட்டத்தில் காணப்படும் மேற்பரப்பு. ஒரே மட்டத்தில் காணப்படும் மேற்பரப்பு. மேற்பரப்பை நாங்கள் என்ன சொல்லலாம்? கிடை. உதாரணமாக என்ன சொல்லலாம்? நீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரத்துல நீங்கள் நீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்து பாருங்கோ.
அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த நீரானது அசையாமல் இருக்கும் போது அந்த நீரின் மேற்பரப்பை நாங்கள் என்ன சொல்லலாம்? கிடையாக இருக்குது, கிடைத்தளம். அசையாம இருக்கும் போது அந்த ஒரே மட்டத்தில் காணப்படக்கூடிய அந்த நீரினுடைய அந்த தளத்தை, ஒரே மட்டத்தில் காணப்படும் மேற்பரப்பை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? கிடை என்று சொல்றோம். நீங்கள் உதாரணமாக இதை சொல்லலாம். இந்த கிடை என்னும் போது எங்களுக்கு சரிவாக இருக்கக்கூடாது என்பதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். அடுத்தது, இந்த கிடைத்தளத்தின் மீது காணப்படும் ஒரு நீர்கோட்டு துண்டம் கிடைக்கோட்டு துண்டம் எனப்படுகிறது. இப்ப நீங்க கிடைத்தளத்துல ஒரு நீர்கோட்டை கீர்ணனீங்கன்னா இதை நாங்கள் என்ன சொல்றோம்? கிடைக்கோட்டு துண்டம். கிடையாக நீங்கள் வரைவு படிக்கும் போதெல்லாம் படிப்பீங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்? கிடையாக ஒரு அச்சு, நிலைக்குத்தாக ஒரு அச்சு என்று சொல்லுவோம். இந்த அச்சு கிடை அச்சு என்று சொல்லுவோம், இந்த அச்சு நிலைக்குத்து அச்சு என்று சொல்லுவோம். ஆகவே கிடைத்தளத்தின் மீது அமையும் இந்த கிடைத்தளத்தின் மீது காணப்படும் கோட்டு துண்டம் என்ன சொல்றோம்? கிடைக்கோட்டு துண்டம். கிடைத்தளத்தின் மீது அமையும் எந்த இரண்டு புள்ளிகளும் ஒரே மட்டத்துல இருக்கும். கண்டிப்பாக இந்த கிடைத்தளத்துல ஒரு கோடை கீறுங்கோ, நேர்கோடு. இந்த கோட்டுல நீங்கள் ரெண்டு புள்ளிகளை எடுத்து பாருங்கோ. இந்த புள்ளிகள் எப்படி இருக்கும்? ஒரே மட்டத்துல இருக்கும். கூடி உயரம் கொஞ்சம் ஒரு புள்ளி மேலேயோ ஒரு புள்ளி கீழேயோ இருக்காது, ஒரே மட்டத்தில் காணப்படும். இப்படி ஒரே மட்டமாக இருக்கிறது தான் கிடை எனப்படுகிறது. அடுத்ததாக நிலைக்குத்து அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். நிலை குத்தண்டா என்ன? அதாவது நீங்கள் ஒரு ஒரு கல்லொண்ட ஒரு நூலின் உதவியுடன் ஒரு கல்ல ஒரு இடத்துல கட்டி தொங்க விடும். ஒரு நூலின் உதவியுடன் ஒரு புள்ளியில புள்ளி ஒரு நூலின் உதவியோட ஒரு கல்ல இதுல நீங்கள் கட்டி தொங்க விடுங்கோ. இந்த தொங்க விடும் போது இந்த கல்லானது முதல்ல நாங்கள் கட்டி தொங்க விட்ட உடனே நிச்சயமாக அது ஒரு அசைவை காட்டும். இந்த கல்லானது ஓய்வு நிலையை அடைந்ததும் இந்த நூல் அமைந்துள்ள கூடத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? நிலை குத்து கோடு. நிலை குத்தண்டா என்ன? இப்படி தொங்க விடுறது நிலை குத்தாக. நாங்கள் இந்த போட்டுல என்ன சொல்லலாம்? நாங்கள் இந்த போர்ட் கிடையாக மேற்பரப்பு பாருங்கோ, ஒரே மட்டத்துல இந்த மேற்பரப்பு காணப்படும். இதுக்கு நிலை குத்தாகண்டா நாங்கள் என்ன செய்வோம்? இந்த மாக்கரை இப்படி வச்சு காட்டலாம். நிலை குத்தாக இருக்குது. நிலைக்குத்து அப்படி என்றா என்ன? அதாவது ஒரு ஒரு கல்லை நீங்க நூல்ல கட்டி தொங்க விடும் போது அந்த கல்லானது ஓய்வு நிலையை அடைந்ததும் அது அமைந்துள்ள அந்த கோடு இப்படி குத்தாக நிக்கிறதான் நாங்கள் என்ன சொல்றோம்? நிலைக்குத்து கோடு என்று சொல்றோம். யாதேனும் ஒரு தளத்தில் ஒரு நிலைக்குத்து கோடானது இருக்கக்கூடிய தளத்தை நாங்கள் நிலைக்குத்து தளம் என்று சொல்லவும். நிலைக்குத்து கோட்டில ரெண்டு புள்ளிகளை குறிக்கும் போது அந்த ரெண்டு புள்ளிகளும் எப்படி இருக்காது? நிலைக்குத்து கோட்டில ரெண்டு புள்ளிகளை நாங்கள் குறிக்கும் போது ஒரே மட்டத்தில் இருக்காது, ஒன்று மேலையும் ஒன்று கீழையும் காணப்படும். அடுத்ததாக இந்த இவ்வாறு இந்த நிலைக்குத்து அமைவுகளை அறிந்து கொள்றதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துறோம் அப்படி என்றால் இந்த தூக்கு கொண்டு நூலை பயன்படுத்துறோம். நீங்கள் இந்த மேசன் வேலை செய்யும் போது பார்த்திருப்பீங்க. அந்த செங்குத்தாக, அதாவது இந்த ஒரு ஜன்னல் எல்லாம் அமைக்கிறதுக்காக அந்த சைட்
கிடை விளிம்பு, இன்னொன்று 2 விளிம்புகள் இருக்கும். ஒன்று கிடையா இருக்கும், இன்னொன்று நிலைக்குத்தா இருக்கும். அந்த நிலைக்குத்து விளிம்புகளை அளக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு என்ன பெயர்? தூக்கு குண்டு நூலை பயன்படுத்துறாங்க. நிலைக்குத்து அமைவுகளை அறிந்து கொள்வதற்காக தூக்கு குண்டு நூலானது பயன்படுத்தப்படுகிறது. நிலைக்குத்து அமைவுகளை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் தூக்கு குண்டு நூலை பயன்படுத்துகிறோம். அப்ப இந்த பாடத்தை பொறுத்தவரையில இந்த கிடையண்டா என்ன, நிலைக்குத்தண்டா என்ன என்று நாங்கள் தெரிஞ்சு கொண்டவண்டா காணும். நாங்கள் கிடைய சென்றா நீங்கள் பிறகு வகுப்பு அடுத்த வருஷத்துல எல்லாம் படிப்பீங்க. கிடையாக நாங்கள் இந்த கோட்டை என்ன சொல்லுவோம்? கிடைக்கூடன்னு சொல்லுவோம். பாருங்கோ, இதனுடைய ஒரே மட்டத்துல நாங்கள் கூறக்கூடிய கோடு கிடைக்கூடன்னு சொல்லுவோம். இதற்கு செங்குத்தாக இதற்கு செங்குத்தாக கீறக்கூடிய கோட்டுன்னு சொல்லுவோம் நிலைக்குத்து கோடு. இதுக்கு செங்குத்தாக கீறக்கூடிய கோடு நிலைக்குத்து. அதான் ஒரே மட்டத்துல காணப்படக்கூடிய கோடு கிடைக்கோடு. அந்த கிடைக்கு செங்குத்தாக நாங்கள் வரையக்கூடிய கோட இத நிலைக்குத்தண்டு சொல்லுவோம். நிலைக்குத்து கோடு. இந்த கோட்டை நாங்கள் கிடைக்கோடு என்று சொல்லுவோம். கிடை என்றா என்ன, நிலைக்குத்து கோடு என்றா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கொண்டா காணும். இது சம்பந்தமான கேள்விகள் எங்களுக்கு எல்லா புத்தகத்துல ஒன்று. கிடையண்டா என்னென்று கேட்கலாம், அல்லது நிலைக்குத்து கோடண்டா என்னென்று கேட்கலாம், அல்லது இந்த கிடைக்கோட்டுக்கு நிலைக்குத்து கோட்டுக்கு உதாரணங்கள் கேட்கலாம். மற்றபடி எங்களுக்கு திசைகள்ல நாங்கள் இந்த வரிப்படம் வந்து கேள்விகள் செய்யற மாதிரியான கேள்விகள் இதுல வராது. கிடை என்றால் என்னென்று தெரிஞ்சு கொள்ள வேணும், நிலைக்குத்து கோடண்டா என்னென்று தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப இதோட எங்களுக்கு இந்த திசைகள் என்கிற பாடமானது நிறைவுக்கு வருது. அப்ப தரம் 6ல கணிதத்துல தவணை 1ல உங்களுக்கு மொத்தமாக 8 பாடல்கள் இருக்குது. ஆகவே இந்த வகுப்போட எங்களுக்கு இந்த 8 பாட அலகுகளும் நிறைவுக்கு வருது. நாங்கள் இதுல இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மீட்டல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வர கேள்விகள் மீட்டல் மாதிரி நாங்கள் செய்யலாம். 8 பாட அலகுகளும் நிறைவுக்கு வந்த நிலையில நாங்கள் படிச்சுட்டு வந்த விஷயங்களை ஒருக்கா மீட்டு பார்க்கலாம். முதலாவது பாடத்திலிருந்து என்னென்ன கேள்விகள் வருது அப்படின்றத ஒருக்கா நாங்கள் செய்து பார்க்கலாம். பாருங்கோ, மீட்டலில முதலாவதாக 53,428 என்ற எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அமைந்துள்ள இடப்பெருமானங்களையும் வகை குறிப்பு பெருமானங்களையும் தருக. இடப்பெருமானங்களையும் ஐம்பத்தி 3,428 என்ற எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அமைந்துள்ள இடப்பெருமானங்களையும் வகை குறிக்கும் பெருமானங்களையும் தருக. எங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. இப்ப நாங்கள் இந்த கேள்வியை என்னென்ன செய்வோம்? ஒவ்வொரு இலக்கத்தையும் எழுதுவோம். 8, 2, 4, 3, 5 ஒவ்வொரு இலக்கத்தின்றையும் இடப்பெருமானத்தையும் எழுத போறோம். வகை குறிக்கும் பெருமானத்தையும் எழுத போறோம்.
முதலாவதாக பாருங்க, எட்டினுடைய இடப்பெருமானம் என்னவாக இருக்கும்? இந்த எண்ணில பின்னுக்கு இருந்து நாங்கள் ஒன்றுக்கள் இடப்பெருமானம். இடப்பெருமானம் என்றா என்ன? ஒரு எண்ணில ஒவ்வொரு இலக்கமும் அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் இடப்பெருமானம் எனப்படுகிறது. அப்ப இந்த 8 எந்த இடத்துல அமைந்திருக்குது? ஒன்றின் இடத்துல அமைந்திருக்குது. ஆகவே 8னுடைய இடப்பெருமானம் என்னென்று எழுதுவீங்க? ஒன்றுக்கள் அல்லது ஒன்றின் இடம் என்று எழுதலாம். 8ஆனது ஒன்றுக்கள் இடத்துல அமைஞ்சிருக்குது. சாரி, இடப்பெருமானம் அப்படி என்றா என்ன? ஒரு எண்ணில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கமும் அமைந்துள்ள இடத்தின் பெருமானம். அப்ப 8 ஒன்றின் இடத்தில் அமைந்திருக்குது. அடுத்ததாக இந்த 8 வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 8ஆனது ஒன்றின் இடத்துல அமைந்திருப்பதனால் 8 வகை குறிக்கும் பெருமானம் 8 தான். 8 வகை குறிக்கும் பெருமானம் 8 ஆகும். அடுத்ததா ஒன்றின் இடம் என்றா ஒன்றின் இடத்துல அமைந்திருக்குது. ஆகவே 8 வகை குறிக்குது. அடுத்ததாக 2 2ன் இடப்பெருமானம் என்னவாக இருக்கும்? 2ஆனது 10ன் இடத்துல அமைந்திருக்குது. அல்லது 2 10கள் இடத்துல இருக்குது. 2 வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 2ஆனது 10ன் இடத்துல அமைந்திருப்பதனால் 2 10களை வகை குறிக்கிறது. ஆகவே 2 10களாக 2 வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 20ஆக இருக்கும். அடுத்தது 4ன் இடப்பெருமானம். 4 எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது? ஒன்றினிடம், 10னிடம், 100னிடம். ஆகவே 4 அமைந்திருக்கக்கூடிய இடத்தின் பெருமானம் 100க்கள் ஆகும். அப்ப 4ன் வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 4ஆனது 100ன் இடத்தில் அமைந்திருக்கிறது. 4 100க்களாக 4 வகை குறிக்கும் பெருமானம் 400 ஆகும். அடுத்ததாக 3ன் இடப்பெருமானம். ஒன்றுக்கள், 10க்கள், 100க்கள், 1000கள். 3ன் இடப்பெருமானம் 1000ன் இடத்துல இருக்குது. 1000கள். 3 அமைந்திருக்கக்கூடிய இடமானது 1000ன் இடத்தில் அமைந்திருக்குது. 3ன் வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 3ஆனது 1000ன் இடத்துல இருப்பதனால் 3 1000களை வகை குறிக்கிறது. ஆகவே 3 1000களாக 3 வகை குறிக்கும் பெருமானம் 3000 ஆகும். அடுத்ததாக 5ன் இடப்பெருமானம். ஒன்றுக்கள், 10க்கள், 100க்கள், 1000கள், 10,000கள். 5ஆனது அப்ப 10,000ன் இடத்துல அமைஞ்சிருக்குது. 5ன் இடப்பெருமானம் 10,000கள். 5 வகை குறிக்கும் பெருமானம் 5 10,000களை வகை குறிக்கிறது. ஆகவே 5 10,000களாக 5 வகை குறிக்கும் பெருமானம் 50,000. வவளத்தை கூட்டி பாருங்க. 50,000, 3000, 53,000, 53,400, 53,420, 53,428 வரும். 5 50,000 வகை குறிக்குது. 3 3000 வகை குறிக்குது. நீங்கள் இந்த இடப்பெருமானத்தை கண்டனீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். 8 ஒன்றுக்கள். 8 தர 1 8 ஒன்றின் இடத்துல இருக்குது. 2 10க்கள். 2 10ன் இடத்துல இருக்கு. 2 10க்கள். 2 தர 10 20. 4 100க்கள். 4 100ன் இடத்துல இருக்குது. 4 தர 100 400கள். 3 1000ன் இடத்துல இருக்குது. 3 தர 1000கள் 3000கள். 3000. 5 10,000ன் இடத்துல இருக்குது. 5 தர 10,000ஆக 50,000 வகை குறிக்கிறது. நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம்.
அடுத்ததாக 2வது கேள்வி 155 பில்லியன் 55 பில்லியன் 8 மில்லியன் 200,000 408 என்ற எண்ணை வளையங்களுக்கு ஏற்ப நியம முறையில் எழுதுக. என்ற எண்ணை வளையங்களுக்கு ஏற்ப நியம முறையில் எழுதுக. பாருங்க, 155 பில்லியன் 8 மில்லியன் 200,408 என்ற எண்ணை வளையங்களுக்கு ஏற்ப நியம முறையில் எழுதுக. நியம முறையில் எழுத சொல்லி தந்திருக்கு. சொற்களில விவரிச்சு தரப்பட்ட ஒரு எண் 155 பில்லியன் 8 மில்லியன் 200,408 சொற்களில விவரிச்சு தந்திருக்கு. இந்த எண்ணை நியம முறையில எழுத சொல்லி கேட்டிருக்குது. நியம முறையில நாங்கள் எவ்வாறு எழுதுவோம்? வளையங்களாக பிரித்து எழுதுவோம். இறுதியாக நாங்கள் எழுதுகிற வளையம் அலகு வளையத்தை இறுதியாக எழுதுவோம். அடுத்ததாக 1000 வளையம் எழுதுவோம். அதற்கு முன்னதாக மில்லியன் வளையத்தை எழுதுவோம். அடுத்ததாக அதுக்கு முன்னதாக பில்லியன் வளையத்தை எழுதுவோம். வளையங்களாக பிரித்து எழுதும் போது முதலாவதாக பில்லியன் வளையம், அடுத்தது மில்லியன் வளையம், அடுத்தது 1000 வளையம், அடுத்தது அலகு வளையம். பின்னுக்கு இருந்து தரப்பட்ட எண்ணை இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் கொண்ட தொகுதிகளாக பிரித்து கொண்டு எழுதிட்டு வார முறைக்குத்தான் என்ன பெயர்? வளையங்களாக பிரித்து எழுதுறது அல்லது நியம முறையில் எழுதுறது. இந்த எண்ணை நாங்கள் நியம முறையில் எழுத வேணும். பாருங்க, 155 பில்லியன். அப்ப பில்லியன்ல என்ன வர வேணும்? 155 பில்லியன். அடுத்ததாக 8 மில்லியன். அப்ப எங்களுக்கு எழுதுபடி வளையங்களாக பிரித்து எழுதும் போது நாங்கள் என்னென்று எழுதுவோம்? 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக ஒரு எண்ணில ஒரு எண்ணை நாங்கள் வளையங்களாக பிரித்து எழுதும் போது 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக நாங்கள் பிரிப்போம். அப்ப 8 மில்லியன் என்று மட்டும்தான் இருக்குது. 8 மில்லியன். ஆனா எங்களுக்கு 3 இலக்கங்கள் கொண்ட தொகுதி காணப்பட வேணும். ஆகவே 8 மில்லியன் அப்படி என்றா 8 மில்லியனுக்கு இப்ப 460 மில்லியன் என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? 460 மில்லியன்ல எழுதி விடுவோம். 8 மில்லியன் 8 மட்டும் வந்திருக்கிறபடியாக நாங்கள் 3 இலக்கங்களை கொண்ட தொகுதியை குறிப்பிட வேணும். ஆகவே இறுதியில் இருக்கக்கூடிய 8 மட்டும் வரும். முன்னுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? 0 போட்டிருக்கிறோம். 155 பில்லியன் எழுதிட்டோம், 8 மில்லியன் எழுதிட்டோம். அடுத்தது 1000 வளையத்துக்கு வாரம்.
200 1000 1000 வலயத்துல 200 1000 இறுதியாக அலகு வலயத்துல பாருங்க 408 408. நாங்கள் இது பில்லியன் வலயம், மில்லியன் வலயம், 1000 வலயம், அலகு வலயம். வலயங்களுக்கு ஏற்ப நியம முறையில நாங்கள் என்னென்று எழுதுவோம். 155 சின்னதாக இடைவெளி விட்டு 8 மில்லியன், 200 சின்னதாக இடைவெளி விட்டு 200 1000 சின்னதாக இடைவெளி விட்டு 408. அவ தரப்பட்ட சொற்களில் விவரித்து காட்டப்பட்ட நாங்கள் வலயங்களுக்கு ஏற்ப நியம முறையில் எழுதியிருக்கிறோம். நாங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த முறைக்கு நியம முறை என்று பெயர். நியம முறை என்றால் ஒரு எண்ணெய் தரப்பட்ட ஒரு எண்ணெய் இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் கொண்ட தொகுதிகளாக பிரிச்சு எழுதுற முறைக்குத்தான் என்ன பெயர்? நியம முறையில் எழுதுதல் அல்லது வலயங்களாக பிரித்து எழுதுதல். இறுதியில் காணப்படக்கூடிய தொகுதிக்கு என்ன பெயர்? அலகு வலயம். அலகு வலயத்துக்கு அடுத்ததாக முன்னுக்கு காணப்படக்கூடிய தொகுதிக்கு என்ன பெயர்? 1000 வலயம். 1000 வலயத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு என்ன பெயர்? மில்லியன் வலயம். மில்லியனுக்கு அடுத்ததாக முன்னதாக இருக்கக்கூடிய தொகுதிக்கு பெயர் என்ன? பில்லியன் வலயம். ஆகவே நாங்கள் தரப்பட்ட எண்ணை நியம முறையில எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக தரப்பட்ட ஒவ்வொரு எண்ணையும் நியம முறையில் தருவதுடன் அதன் எண் பெயரையும் எழுதுக. தருங்க. பின்வரும் ஒவ்வொரு எண்ணையும் நியம முறையில் தருவதுடன் அதன் எண் பெயரையும் எழுதுக. பின்வரும் ஒவ்வொரு எண்ணையும் நியம முறையில் தருவதுடன் அதன் எண் பெயரையும் எழுதுக. முதலாவது எண் தரப்படுகிறது. தரப்பட்ட இந்த எண்ணை நியம முறையில எழுத வேணும். அதே நேரம் அதனுடைய எண் பெயரையும் எழுத வேணும். முதலாவதாக நியம முறையில் எழுதுவோம். நியம முறையில் எழுதும் போது என்ன செய்வோம்? அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரித்து எழுதுவோம். 7 3 0 7 3 0 பின்னிலிருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரித்து கொண்டு வருவோம். அடுத்தது சின்ன இடைவெளி விடுவோம். அடுத்த 3 இலக்கம் நாங்கள் என்ன செய்துட்டோம்? நியம முறையில எழுதிட்டோம். ஒரு எண்ணை நியம முறையில் எழுதுற எண்ணை பின்னுக்கு அந்த எண்ணின் இறுதியில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிச்சு கொண்டு வர வேணும். 3 இலக்கங்கள் கொண்ட தொகுதிகளாக பிரிச்சு கொண்டு வரும்போது சின்ன இடைவெளி நாங்கள் விட வேணும். இந்த முறைதான் நியம முறை. இது என்ன? இதனுடைய எண் பெயர் எழுதுவோம். எண் பெயர் என்ன? சொற்களில விவரிச்சு எழுத போறோம். இது என்னென்று வாசிப்போம் நாங்கள். அலகு வலயம் 1000 வலயம் 750 1037 750 1037 750
750,000 750,037 37 நம்ம எழுதலாம். 750,037 நியம முறையில் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக எண் பெயரை எழுதியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட எங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் இந்த மீட்டலில் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள்.